நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வருபவர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த சிந்தாமணியோட சூழ்ச்சியால் வந்து ரூமை விட்டு வந்து வெளியே வந்து திறந்து விட்டுறா அந்த சிந்தாமணி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வந்து அடித்து துன்புறுத்திட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து மாசிலாமணி வந்து மறுபடியும் ரூமுக்குள்ளே போட்டு அடிச்சிருவான் அப்படின்றத வந்து இந்த சிந்தாமணி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மாசிலாமணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு வந்து கால் பண்ணி இப்படி தான் வந்து லட்சுமியை வந்து துன்புறுத்திட்டு இந்த அஞ்சலி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம இலக்கியாவுக்கு வந்து பயங்கர ஷாக்குங்க. நம்மளுடைய இலக்கியாவும் நம்ம ஜானியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திகாவுன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கிற ஜோசியர் வந்து பார்க்க போயிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜோசியர் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குது, கார்த்திகை வந்து தாராளமாக வந்து 2வது கல்யாணம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு திருமணம் வந்து அவனுக்கு வந்து நிலைக்காது அப்படின்ற மாதிரி வந்து தெளிவு வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்திங்கன்னா என்ன எப்படி சொல்லிட்டாரு ஜோசியர் அப்படின்ற வந்து யோசிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாசிலாமணி வந்து கால் பண்ணி ஒரு குண்டை தூக்கி போகிறாங்க. இந்த அஞ்சலி வந்து எஸ்கேப் ஆகிட்டு இந்த அஞ்சலி நேராக பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்காங்கன்னா நம்முடைய கார்த்திகையில் வந்து எப்படியாவது வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து நுழைஞ்சி நம்ம இலக்கிய வாழ்க்கையை வந்து அழிக்கணும்னு வந்து தான் பிளான் பண்ணி வந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நடக்கிற சீனே வேறங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து ஆல்ரெடி இந்த அஞ்சலி மேலே பயங்கர கோபத்தில் இருந்த மாதிரிங்க. இவ போயிட்டு மன்னிப்பு கேட்டதும் பார்த்திங்கன்னா அவளை வந்து எட்டி உதச்சி அவளை வந்து அங்கேயே துணி துவைக்கிற மாதிரி வந்து துவைச்சி காய போட்டு அடித்து துன்புறுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உன்னால் தான் என்னுடைய வாழ்க்கை போச்சு, என்னுடைய நிம்மதி போச்சு, என் குடும்பத்தோட மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அவளை வந்து வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உன்னை தாண்டி நான் வந்து கொல்லணுன்னு வந்து எதிர்பார்த்துட்டு நேற்று வந்து ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன், இன்றைக்கி வந்து உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து ரோடுக்கு வந்து இழுத்துட்டு வந்து அங்கேயே வந்து சாகடிப்பார். அந்த இடத்துல நம்மளுடைய கௌதம் சார் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து இந்த அஞ்சலியோட உயிரை வந்து காப்பாற்றி விட்றாங்க. மரியாதை இங்கேருந்து போயிடும், உன் கையில் ஹாஸ்பிட்டலே வந்து இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த ஒரு தான் சொன்னேன், எதுக்காக வந்த கொஞ்சம் விட்டு இருந்தால் வந்து கார்த்தி வந்து கொன்னே போட்டுருப்பான், இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத அப்படின்றாங்க. என்னுடைய புருஷனாக நான் வந்து பார்க்க வருவான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி சொன்னது. அதான் விடுதலை பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டார். இப்போ வந்து அவனுக்கு வந்து நான் வேறு பொண்ணை வந்து பார்த்துட்டு இருக்கேன், கார்த்திக் வந்து கூடிய சீக்கிரமே நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு உன் கண்ணு முன்னாடி அவனை வந்து நல்லா வந்து வாழ வைக்கலாம் பாரு அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய கௌதம் சார் வந்து சொல்கிறாங்க. இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்க்கலாம், உங்களுடைய வாழ்க்கை உன்னுடைய இலக்கியாவோட வாழ்க்கையை மட்டும் நான் அழிக்காத விட மாட்டேன் அப்படின்ட்டு சவாலை விட்டுறாங்க. சரி தான் போடி அப்படின்றாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஏண்டி நீ வந்து திருந்துவ, மறுபடியும் உன்னை வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலான்னு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறியா, கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக வந்து கார்த்திக்கு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறது வந்து உறுதி தான். என் அத்தை கௌதம் இதை பேசுகிறப்ப நான் மறுத்தேன், ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக கார்த்திக் வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைப்போம் அப்படின்றத வந்து நம்ம இலக்கிய வந்து சொல்கிறேன். நம்ம இலக்கிய எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ.